90கள் காலகட்டத்திலேருந்து 95, 96 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சனி பகவான் ரொம்ப பலமாக இருப்பார். போதுண்டா கல்யாணம் நடக்கிறதுக்கு நடக்காமல் இருந்துடலான்னு தோன்ற அளவுக்கு ஒரு பிரச்சனை கொடுத்துரும். 2000க்கு பிறகு பிறந்தவங்களை கூட எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த புணர்ப்பு தோஷம்னு ஒன்று இருக்குது. நம்ம பிறந்த கால ஜாதங்களே 2K கிட்ஸ் எல்லாருக்குமே கல்யாணம் ஆயிடுறது இல்லை. நம்ம பொதுவாக ஒரு ஜோதிடர்கிட்ட எடுத்துன்னு போய் ஜாதகம் காட்டும்போது முதல்ல நம்ம என்ன கேட்போம்? குரு பலன் வந்துருச்சா, குரு பார்வை என் பையனோட பொண்ணு ஜாதத்தில் இருக்கான்னு முதல்ல கேட்போம். சனி பார்வை வந்துருச்சா, சனி பலம் வந்துருச்சான்னு யாரும் கேட்குறதே கிடையாது. ஆனால் சனி தான் கர்மகாரகன். அப்போ முன்ஜென்மத்தில் ஒரு பெண்ணுடைய அழுத வலி தான் புணர்ப்பு தோஷமாக பிறக்கிறாங்க. சனியுடைய வீட்டில் சந்திரன் இருக்குது அப்படின்னா மகர கும்ப ராசிகளில் பிறந்த இது வரைக்கும் பிறந்தவங்களும் சரி, இனிமேல் பிறக்க போகிறவங்களும் சரி, ஆண்களுக்கு வந்து 8ஆம் இடம்ன்றது மாரகஸ்தானம்னு சொல்லுவாங்க, உயிர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை சொல்கிறது. பெண்களுக்கு அது மாங்கல்ய ஸ்தானம். வணக்கம் சார். வணக்கம். ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ. குருவே துணை. 90s கிட்ஸ்ல பிறந்தவங்க நிறைய பேருக்கு வந்து திருமணம் ஆகாம இருக்கு. எதனால சார்? இப்போ இதை நம்ம 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று, ஆஸ்ட்ராலஜிக்கல் ரீதியாக இதுக்கான காரணங்களை நம்ம பார்த்துட்டு, அதுக்கப்புறம் பொதுவாக ஏன் இது 2K கிட்ஸுக்கு மட்டும் அதிகமாக நடக்குது அப்படின்ற விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஏன் பிரித்து பார்க்குறோன்ற போது, இப்போ நீங்கள் 90s கிட்ஸ்ன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 90s கிட்ஸ் படிக்கிற காலங்களில் வந்து இப்போ ஒரு படிப்புக்கு லோன் போடுறது ரொம்ப கஷ்டம். இப்போ இருக்கிற மாதிரி 2000க்கு பிறகு இருக்கிற பசங்களுக்கு படிப்பு லோன் வந்து ஈஸியாக கிடச்சிருது. அப்போ அந்த காலத்தில் லோன் கிடைக்க ரொம்ப டஃப். ஒன்று, இந்த காலத்தில் 2000க்கு பிறகு வந்து நிறைய விஷயங்கள் டெவலப் ஆகிடுச்சு. டெக்னாலஜி வைஸே ரொம்ப டெவலப் ஆகிடுச்சு. ஃபினான்ஷியலி நம்ம நாடு 90ஸை விட இப்போ கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஐடி ஃபீல்டுன்னு உள்ளே வந்தாங்க இல்லையா. இந்த 2000 தான் இந்த ஐடி ஃபீல்டில் வந்து 2K ப்ராப்ளம்னு ஒன்று வந்தது இல்லை, Y2K ப்ராப்ளம்னு ஒன்று, அவங்க சாஃப்ட்வேர் இதில் சம் ப்ராப்ளம் வந்தது. ஸோ அந்த 2000க்கு பிறகு பார்த்திங்கன்னா ஐடி ஃபீல்டு நல்லா டெவலப் ஆகிட்டே வந்தது. அப்போ ஐடி ஃபீல்டு டெவலப் ஆகும்போது உங்களுக்கு ஃபினான்ஷியலாக நம்ம பொருளாதார வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ 90ஸ்லேருந்து 2000 வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார வளர்ச்சின்னு ரொம்ப பெருசாக சொல்ல முடியாது, ஆவரேஜ் தான். இன்றைக்கி சாதாரணமாக வந்து நீங்கள் ஒரு சிம்பிளாக ஒரு செக்யூரிட்டி நம்ம வேலைக்கே போகிறோன்னா இன்றைக்கி ஒரு 10 to 12,000 ருபீஸ் சம்பாதிக்கிறாங்க. இந்த 10 to 12,000 ருபீஸ் 90ஸில் நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு மேனேஜருக்கு கூட அந்த சம்பளம் இருக்குமான்றது கேள்விக்குறி தான். ஸோ அப்போ ஃபினான்ஷியலாக வந்து 2000க்கு பிறகு தான் நல்ல டெவலப்மெண்ட் இருக்குது. நீங்கள் ஒரு கல்யாணம் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ராலஜி பார்ப்பீங்க. இந்த கல்யாணத்துக்கு நீங்கள் முதல்ல ஜாதகத்தை எடுக்கும்போது உங்கள் பையனோ பொண்ணோ நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு இது இருக்கும்போது தான் நம்ம மேரேஜை பற்றி பார்ப்போம். இப்போ கல்யாணம் ஆனால் தனியாக வந்து குடும்பம் நடத்துகிற அளவுக்கு அவங்களுக்கு ஃபினான்ஷியல் நல்லா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கல்யாணத்துக்கு உள்ளே போவீங்க. அது பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும். பெண்ணை விட பசங்களுக்கு முக்கியமாக ஃபினான்ஷியல் க்ரோத் இருந்தால் தான் மாதம் வந்து ஒரு குடும்பத்தை ஏர்ன் பண்ணுற அளவுக்கு பணம் இருந்தால் மட்டும்தான் நம்ம கல்யாணத்துக்கு பார்ப்போம். அப்போ 90ஸில் இருக்கக்கூடிய நீங்கள் பசங்களாம் சம்பாதிக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெரிய ஃபினான்ஷியலி நான் சொன்ன மாதிரி பெருசாக ஒன்றும் டெவலப்மெண்ட் இல்லை. ஆனால் 2000க்கு அப்புறம் இந்த டெக்னாலஜி வளர எல்லாருக்குமே ஃபினான்ஷியல் நல்ல க்ரோத் வரும்போது இப்போ 2K கிட்ஸில் பிறந்த எல்லாருமே இப்போ 2000லேருந்து ஃபினான்ஷியல் டெவலப்மெண்ட்னு சொல்லும்போது 2K கிட்ஸ்ன்ற போது இப்போ 2020, 2022க்கு அப்புறம் இப்போ கொஞ்சம் நல்ல ஃபினான்ஷியலி எல்லாருமே கொஞ்சம் நல்ல சவுண்டாக தான் இருக்கிறாங்க. ஒரு 50 to 60% பீப்புள் ஃபினான்ஷியலி சவுண்டாக இருக்கிறாங்க. அப்போ 2000ல் பிறந்த மக்களுக்கு எல்லாருக்குமே பசங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு அதான் 20-22 வயசு மேலே நல்லா அதுக்குள்ளே நல்லா சேவன் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க, நல்லா சம்பாதிச்சுறாங்க. டெக்னாலஜி வைஸ் எல்லாமே டெவலப் ஆகிடுச்சு. ஸோ முதல்ல அதனால தான் ஃபினான்ஷியலி அவங்க சவுண்ட் இல்லைன்றதுனால ஒரு மைனஸு. இன்னொரு முக்கியமான மைனஸ் ஆஸ்ட்ராலஜி கூட நான் ஏன் கனெக்ட் பண்ணுறேன்னா 90கள் காலகட்டத்திலேருந்து 95, 96 வரைக்கும் பார்த்திங்கன்னா சனி பகவான் ரொம்ப பலமாக இருப்பார். 90ஸில் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து தனுசு ராசியில் இருந்தார். அப்போ வந்து குரு மிதுனத்தில் இருந்தார். அப்போ சனி குருவை பார்த்துடுறாரு. அப்போ இதுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா, நம்ம பொதுவாக ஒரு ஜோதிடர்கிட்ட எடுத்துன்னு போய் ஜாதகம் காட்டும்போது முதல்ல நம்ம என்ன கேட்போம்? குரு பலன் வந்துருச்சா, குரு பார்வை என் பையனோட பொண்ணு ஜாதத்தில் இருக்கான்னு முதல்ல கேட்போம். அப்போ அது குருன்றது சுப நிகழ்ச்சிகளுக்கு நம்ம குரு பார்வை பலன்னு சொல்கிறோம். ஆனால் சனி பார்வை வந்துருச்சா, சனி பலம் வந்துருச்சான்னு யாரும் கேட்குறதே கிடையாது. ஆனால் சனி தான் கர்மகாரகன். குருவோட சப்போர்ட் இருக்கிற மாதிரி சனியோட சப்போர்ட்டும் இருந்தால் மட்டும்தான் நம்மளோட ஜாதத்தில் கல்யாணமே நடக்கும். அப்போ தனுசு ராசியில் 90ஸில் வந்து சனி வந்து தனுசு ராசியில் இருந்தார். ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 வருஷத்தில் 2.5 வருஷம் ஒரு சனி பகவான் அவருடைய ராசியில் இருப்பார். அப்போ 90க்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த 91, 92 காலகட்டத்தில் மகரம் கும்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 96 வரைக்குமே பார்த்திங்கன்னா சனியோடைய ஆதிக்கம் ரொம்ப பலமாக இருந்தது. அப்போ நீங்கள் 90களில் வந்து பிறந்த பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனுசில் சனி பகவானும்
மிதுனத்தில் குரு பகவானும் இருந்தாங்க. அப்போ சனியோட பார்வையில் குரு அகப்படும் போது ஒரு சனியோட மந்த பார்வை அந்த குரு மேலே படும்போது குருவோட அந்த சுபத்தன்மையை குறைக்கிறார். ஒரு பார்வைக்குன்னு தனி பலம் உண்டு. இப்போ எல்லாருமே வந்து குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி கிரகங்கள்லேயே 3 கிரகங்களுக்கு விசேஷ பார்வைகள் உண்டு. அது முதல்ல பார்த்திங்கன்னா குரு பகவானுக்கு 5, 9 பார்வை, சனி பகவானுக்கு வந்து 3, 10ஆம் பார்வை, இது விசேஷ பார்வை. செவ்வாய் பகவானுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4, 8. பொதுவாக எல்லா கிரகங்களும் 7ஆம் பார்வை பார்க்கும். அப்போ இந்த 7ஆம் பார்வைன்னு சொல்லக்கூடிய இந்த பொது பார்வையிலேயே சனியோட பார்வையில் குரு பகவான் வந்து மிதுனத்தில் இருப்பார். அப்போது சனியோட பார்வையில் குரு இருக்கும் போதே பார்த்திங்கன்னா அந்த குருவோடைய அந்த சுபத்தன்மை அடிபட்டுருது ஃபஸ்ட்டு விஷயம். அதுக்கப்புறம் நீங்கள் 90 நான் சொன்ன மாதிரி தனுசு, மகரம், கும்பம் அப்படின்னு போக போக பார்த்தீங்கன்னா 96, 97 வரைக்கும் சனியோட பலம் அதிகமாக இருக்கும்போது, சனி பலம் அதிகரிக்கும் போது மற்ற கிரகங்களுடைய பலங்கள் குறைகிறது. 2000க்கு பின்பு பிறந்தவங்களுக்கு வந்து சனியோட ஆதிக்கம் அதிக அளவில் இல்லைன்னு சொல்கிறீங்களா? ஆமாம், கண்டிப்பாக இல்லை. இப்போ பாருங்களேன், இப்போ நீங்கள் கொரோனான்னு எடுத்துங்களேன். கொரோனா காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இறப்பு விகிதம் அதிகமாக இருந்தது வேர்ல்டு வைடு. சனி எப்போல்லாம் நீங்கள் ஒரு ஒன்றும் இல்லை, செக் பண்ணி பாருங்கள். சனி எப்போல்லாம் மகரத்துக்கு வந்திருக்கிறாரோ, மகர கும்பத்தில் இருக்கிறாரோ, அப்போ இறப்பின் விகிதம் உலக ரீதியாகவே அதிகமாக இருந்தது. இந்தியாவில் மட்டும் சொல்லலை, உலக லெவல்லே பார்த்திங்கன்னா இறப்புகளுடைய அதிகமாக இருந்தது. அது இறப்பு விகிதம் அதிகமாக இருந்தது சனியோட ஆட்சி காலங்களில் தான். இப்போவே பார்த்திங்கன்னா இந்த உக்ரைன் போர் தொடங்கினது தனுசில் சனி வரும்போது இத்தனை காலகட்டங்களுக்கு அப்புறம் இப்போ தான் முடிவடையுது. இன்னும் கூட முடிவடைஞ்சுதா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி தான். ஸோ அந்த இது இவ்வளோ நாள் இழுத்துன்னு போகிறதுக்கு சனி மட்டும் கிடையாது. வருட கிரகங்கள் சொல்லக்கூடிய சனி பகவான், குரு பகவான், ராகு கேது பகவான்கள், இவங்களுடைய இந்த சஞ்சாரங்கள் தான் நிறைய விஷயங்களை பாதிக்குது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குரு பகவான் வந்து கேதுவோடு சேர்ந்துடுறாரு. 92, 93லாம் பார்த்திங்கன்னா குரு கேது வந்து இந்த கடகத்தில் வரும். அப்போது குரு வந்து ஒன்று சனி பார்வையில் மாட்டிக்கிறாரு, இல்லை ராகு கேதுவோட பார்வையில் மாட்டிக்கும் போது அது சுபத்தன்மையை குறைகிறது. அப்போ அந்த காலகட்டங்களில் பிறந்த எல்லாருக்குமே கல்யாணம் ஆகலையான்னு கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக அது இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அப்படிலாம் எதுவும் கிடையாது. அதுலேயும் கல்யாணம் ஆனவங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சனி பார்வை இல்லாத லக்னத்துக்கு ஒரு மறைவு ஸ்தானத்துலேயோ இல்லை வேறு ஒரு 6-8 பன்னங்கள்லையோ இந்த சனி பகவான் வந்து எங்கெங்கெல்லாம் இருந்தால் பார்வை பெற்றா லக்னத்துக்கு இந்த இடத்துல பார்த்தா கல்யாணம் லேட்டும், அவங்களுக்கு மட்டும்தான் கல்யாணம் லேட் ஆகுது. மற்றபடி நிறைய பேர் கல்யாணம் நடந்து தான் இருக்குது. இப்போ நீங்கள் சனி எடுத்துக்கிட்டிங்கன்னா 12ல் சனி இருக்கிறார் அப்படின்னா முதல்ல குடும்பஸ்தானம் பார்ப்பார். ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம கல்யாணத்துக்கு முதல் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா 2, 7, 11 ஆண்களுக்கு. பெண்களுக்கு 2, 7, 8, 11. ஏன் 8னா ஆண்களுக்கு வந்து 8ஆம் இடம்ன்றது மாரகஸ்தானம்னு சொல்லுவாங்க, உயிர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை சொல்கிறது. பெண்களுக்கு அது மாங்கல்யஸ்தானம். அப்போது ஆண்களுக்கு 2, 7, 11 சனி பார்க்கக்கூடாது, சனி இருக்கக்கூடாது. அதே மாதிரி பெண்களுக்கு 2, 7, 8, 11 சனி இருக்கக்கூடாது, பார்க்கக்கூடாது. அப்போ இந்த லக்னங்கள் யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி 2, 7, 8, 11 பெண்கள் ஜாதகத்தில் சனி இருக்குதோ பார்க்குதோ, சனியோட என்ன கிரகம் சேர்ந்துருக்குதோ, இதெல்லாம் வச்சு தான் அவங்களுக்கு மட்டும்தான் இந்த கல்யாணம் டிலே ஆகிறது ஒன்று. இதுக்கப்புறம் வந்து நீங்கள் இவங்களுக்கு மட்டும்தான் டிலேவான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 2000க்கு பிறகு பிறந்தவங்களை கூட எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த புணர்ப்பு தோஷம்னு ஒன்று இருக்குது. நம்ம பிறந்த கால ஜாதகங்களே 2K கிட்ஸ் எல்லாருக்குமே கல்யாணம் ஆகிடுறது இல்லை. அதுலேயும் சில பேர் இன்னும் பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாருக்குமே 21, 22 கல்யாணம் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா அது கேள்விக்குறி தான். அப்போது இந்த புணர்ப்பு தோஷம்ன்றது சனி பகவானுடைய சந்திர பகவானுடைய சேர்க்கையோ பார்வையோ, சனி சந்திரன் சேர்க்கை பார்வை அந்த கிரகத்தோடைய நட்சத்திரத்தில் சனியோடைய நட்சத்திரத்தில் சந்திரன் நின்னாலும் சந்திரன் நட்சத்திரத்தில் சனி நின்னாலும் இதுக்கு பேர் வந்து புணர்ப்பு தோஷம்னு பேர். இந்த புணர்ப்பு தோஷம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு சுபத்தன்மை, இப்போ ஒருத்தங்களுக்கு ஒரு பொண்ணுக்கோ ஒரு பையனுக்கோ கல்யாணம் நடக்குதுன்னா தாலி கட்டுற வரைக்கும் அது உத்தரவாதம் இல்லை. அந்த பொண்ணு கல்யாணம் நடந்துருமா, இந்த ஒரு சிம்பிளாக சொல்கிறோன்னா உங்களுக்கு வந்து ஒரு வரதட்சணை பிரச்சனையோ அப்படி இல்லைன்னா ஒரு வேறு ஏதோ உடல் ரீதியான பிரச்சனையோ ஏதோ ஒரு பிரச்சனையை அந்த ஜாதகத்துக்கு கொடுத்து தாலி கட்டி முடிகிற வரைக்கும் எப்போதுண்டா கல்யாணம் நடக்காமல் இருந்துடலான்னு தோன்ற அளவுக்கு ஒரு பிரச்சனை கொடுத்துரும் இந்த புணர்ப்பு தோஷம்ன்றது. புணர்ப்பு என்னன்னா அதிலே பார்த்தீங்கன்னா புனர்பூசம் அப்படின்னு நட்சத்திரம் இருக்குல்லையே, அது மாதிரி புணர்ப்பு தோஷம்னா என்னென்னு கேட்டிங்கன்னா திரும்ப அதாவது நீங்கள் வந்து செஞ்ச கர்மாவை திரும்பி அனுபவிக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ முன்ஜென்மத்தில் ஒரு பெண்ணுடைய அழுத வலி தான் புணர்ப்பு தோஷமாக பிறக்கிறாங்க. அப்போ யாருக்கெல்லாம் புணர்ப்பு தோஷமாக, சனியோடைய வீட்டில் சந்திரன் இருக்குது அப்படின்னா மகர கும்ப ராசிகளில் பிறந்த இது வரைக்கும் பிறந்தவங்களும் சரி, இனிமேல் பிறக்க போகிறவங்களும் சரி, இவங்க எல்லாருக்குமே புணர்ப்பு தோஷம் கண்டிப்பாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தோம் அப்படின்னா 90 கிட்ஸில் இருக்கிறவங்களுக்கு மகரம் கும்பம் ராசியில் இருக்கிறவங்க அவங்களுக்கு தான் வந்து அதிக அளவில் கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்ல வரீங்களா? இதில் குரு பார்வை இல்லாதவங்களுக்கும் நான் சொன்ன மாதிரி இந்த மகர கும்பராசி 7ஆம் 8ஆம் இடமா இருக்கிறவங்களுக்கோ இல்லை அந்த இடத்துல சனி இருக்கிறவங்களுக்கு தான் கல்யாணம் டிலே ஆகுது ஒன்று.
ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க முக்கியமான காரணம் இதுதான்னா கூட இதை தாண்டி சூரியன் சுக்கிரனுடைய இணைவு, சூரியன் சுக்கிரனுடைய அதிகப்படியான டிகிரி தள்ளி போகிறது. சூரியன் சுக்கிரன் ரொம்ப அஸ்தங்கமாக இருந்தாலும் அது பிரச்சனை தான். சூரியன் சுக்கிரன் ரொம்ப விலகி இருந்தாலும் அது ஒரு பெரிய கல்யாணம் ஆகாததுக்கு அது ஒரு முக்கியமான காரணம். நம்ம சொல்கிறது சனி பகவான்றது ஒரு வருட கிரகம், அவர் ரொம்ப ஸ்லோ மந்தமான கிரகன்றதுனால அது கல்யாணத்தை டிலே பண்ணுறாரு. ஆனால் கல்யாணம் நடக்கலைன்றது கிடையாது. நடக்காததுக்கு காரணம் வந்து சூரியன் சுக்கிரனுடைய இணைவும் அதோடைய ரொம்ப விலகி இருக்கக்கூடிய ஒரு காரணம் தான் முக்கியமான காரணம்.